வணக்கம். திரை உலகின் பிதாமகர் என்று போற்றக்கூடிய அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்ட ஒரு கிராமத்து மனிதர்தான் இயற்பெயர் சின்னசாமி என்ற பெயர் கொண்ட இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்படுகிற போதே மனம் வாடுகிறது. சற்றே நமக்கு ஒரு நடுக்கம் கூட ஏற்படுகிறது. காரணம் என்ன என்றால், அவருடைய அந்த பயணம் கிராமத்தில் தொடங்கின பயணம், அல்லி நகரத்தில் தொடங்கின பயணம், ஒரு சாதாரண அரசு ஊழியராக இருந்த பயணம், தானே உருவாக்கிய நாடகங்கள், மேடை நாடகங்கள், அதில் அவர் அப்போது பொண்ணுக்கு வந்து கொண்டிருந்த நம்முடைய இசைஞானி இளையராஜா அவருடைய பாவலர் சகோதரருடைய நட்பு, அதே போல் அன்னக்கிளி செல்வராஜ் அவருடைய நட்பு, இவருடைய நட்பின் மூலமாக திரையுலகுக்கு வந்து பிறகு புட்டண்ணா என்கின்ற கன்னட இயக்குனர் தமிழில் இருளு மொழிங்கிற படமெல்லாம் பண்ணார். அவர்கிட்ட துணை இயக்குனராக இருந்து தலைப்பிரசவம் படம் அதுக்கும் துணை இயக்குனராக இருந்து என்னுடைய நண்பர் பாண்டியராஜன் அவர்களுடைய மாமனார் அவர்கள் இயக்குனர் அவினாசி மணி அவர்கள்ட்டையும் உதவியாளராக இருந்து பிறகு எஸ்.ஏ. ராஜ்கண்ணு அவர்களுடைய அந்த தொடர்பின் மூலமாக அவருடைய மயிலு அப்படிங்கிற அந்த கதையை அவர் படமாக்குறதுக்கான அந்த பெரும் முயற்சி எடுக்கிறாரு. அப்போ தான் 16 வயதுலேருந்தே வருது. 1977. நான் அப்போ கல்லூரியில் படிச்சுட்ருக்கேன். அப்போ தான் எம்ஜிஆர், சிவாஜி படம் அல்லாத ஒரு படத்துக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து நிற்கிறத பார்க்குறோம். ஜெயசங்கர், ரவிச்சந்திரன் மற்ற எல்லாரும் கூட வந்துட்டாலும் கூட இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து நிற்கிது. இதில் இத்தனைக்கும் கமல் சார் நடிச்சிருக்காங்க, ரஜினி சார் நடிச்சிருக்காங்க, எல்லாரும் நடிச்சிருக்காங்க, ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஓட்டம் ஓடி திரையுலகத்தையே புரட்டி போட்டது. அதுக்கடுத்து இவர் ஓராண்டு படம் கொடுக்கல. ஏன்னா வெற்றி அவரையே பயமுறுத்திடுச்சு. அதுக்கு பிறகு கிழக்கே போகும் ரயில். அவர் கிராமத்து படம் எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தபோது திடுக்கிட்டு வகையில் சிவப்பு ரோஜாக்கள், பிறகு பாக்கியராஜ கதாநாயகனாக்கின புதிய வார்ப்புகள், பிறகு விஜயன் அவரை வச்சு நிறம் மாறாத பூக்கள், நான் யாரை வேணாலும் கதாநாயகனை மாற்றி காட்டுவேன், ஜெயிச்சு காட்டுவேன்னு மதுரையில் பாண்டியன் அவர்கள் வளையல் கடையில் இருந்தவர் அவரை கொண்டு வந்து மண்வாசனில் இறக்கி அது மூலமாக சாதிச்சு காட்டினது. திரையுலகினுடைய மாபெரும் மேதை, நடிப்புலகினுடைய சிங்கம் செவாலிய சிவாஜி அவர்களை முதல் மரியாதை நடிக்க வச்சு தேசிய விருது பெற்ற அந்த படத்துக்கு பெரிய சாதனை செய்தது. கிழக்கு சீமையிலே தொடர்ந்து அவருடைய அந்த வெற்றி தமிழ் திரையுலகில் ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. அவர் எழுத்தாளர், இயக்குனர், டப்பிங் ஆர்டிஸ்ட், அதாவது குரல் பதிவு கலைஞர், அதற்கு மேலே இயக்குனர், தயாரிப்பாளர், மனோஜ் கிரியேஷன்ஸ் அவருடைய பையனுக்காக படம்லாம் எடுத்தார். அலைகள் ஓய்வதில்லை மூலமாக மணிவண்ணன்கிற ஒரு இயக்குனரை கொடுத்தாரு. எத்தனையோ இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாரையும் நமக்கு தந்தார். இத்தனை பெருமையுடைய பாரதிராஜா அவர்கள் தமிழக முதல்வர்களால் புகழப்பெற்ற, பாராட்டப்பெற்றவர். நான் அவரை இந்த தியேட்டரில் பார்த்துருக்குறேன். மேடையில் மண்வாசனைக்கு இங்கே பரிசு வாங்க வரப்போ கூட்டத்தோடு போய் நின்று அவரை பார்த்துருக்குறேன். பிறகு அவர் இருக்கிற மேடைகளில் இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்காவுக்கு நான் போயிருந்தபோது அவரும் வந்திருந்தார். நானும் அவர் பேச வேண்டியிருந்தது. அன்னைக்கு இரவு நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தனியாக நான் தனியாக ஏன் பேசணும், நீங்கள் உட்காருங்களேன், நான் உங்களை பேட்டி எடுக்கிறேன், அது அப்படியே நல்லா லைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இரவே நீங்கள் வாத்தியார் ஆச்சே, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஒன்றும் இல்லை, நம்ம பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னை ஞானசம்பந்தம்னு அவருக்கு கூப்பிட வராது, ஞானப்பிராசம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பார். இன்னைக்கும் அவருக்கு அந்த வாய் நிறைய கூப்பிடுற மகிழ்ச்சி. அந்த பேட்டி ஒன்று ரொம்ப அருமையாக யூடியூப்பில் இருக்குது. அதில் நான் ஏன் காதல் ஓவியம் தோல்வி அடைஞ்சது ஒரு கேள்வி, எண்ணுயிர் தோழன் படத்தில் அந்த ஒரு காட்சியை சொல்லி அது எப்படி எடுத்தீங்க, அவருக்கு அதை கேட்டு கேட்டு ஆச்சரியப்பட்டார். இப்படிலாம் படம் பார்த்து ரசிப்பீங்களா அப்படின்லாம் கேட்டார். அதே போல் நான் அவரோட நடிக்கிற வாய்ப்பும் கிடச்சிதுங்க. கல்வன் ஒரு படம், ஜிவி பிரகாஷனுடைய படம். அவர் கதாநாயகன் நடிச்சிருப்பார். ஜிவி பிரகாஷ்க்கு தாத்தாவை நடிச்சிருப்பார் பாரதிராஜா. நான் அதில் இந்த கதாநாயகி இவானா அவர்களுடைய அப்பாவாக நடிச்சிருப்பேன். சத்தியமங்கலத்தில் தான் படப்பிடிப்பெல்லாம் நடந்தது. ஒரு 4 நாள் 5 நாள் அவரோடு நான் தொடர்ந்து பயணித்தேன். நாங்கள் 2 பேருமே வர்ற அந்த ஷாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று, அது இன்னும் வெளிவரல. அவர் அதில் வர்றபோதே கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தான் இருந்தார். அவர்
சத்யராஜ், பாக்கியராஜ் சார், இயக்குனர் பாலாஜி சக்திவேல் எல்லாரும் நடிச்சிருக்கோம். அந்த வெப் சீரிஸ் இனி வரவேண்டிருக்கு. எனக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா, இத்தகைய பெருமகனாரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது. புதிய சிந்தனையை, புதிய தடத்தை, த ட்ரெண்ட் செட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் தமிழ் திரையுலகில் ஒரு காலத்தில் ராஜா சாண்டோ, அதற்கு பிறகு அதனை எடுத்து வந்த இயக்குனர் சிங்கங்கள், அதே போல் அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு எல்லிசார் டங்கன், அப்புறம் எஸ்எஸ் வாசன் போன்ற மிகப்பெரிய மேதைகள், புதுமை இயக்குனர் என்று போற்றப்பட்ட ஸ்ரீதர் அவர்கள், பாலச்சந்தர், அது இந்த வரிசையில் பார்க்குற போது பாரதிராஜா என்ற அந்த வார்த்தையும் என் இனிய தமிழ் மக்களே என்கின்ற அந்த சொல்லும், என் இனிய தமிழ் மக்களே, அந்த கூப்பிய கரங்களும் இன்றைக்கு நம்மிடையே விடைபெற்றிருக்கின்றன. ஆனாலும் அவருடைய குரலால், அவருடைய படைப்பால் அவர் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவரை இழந்து தவிக்கின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த வருத்தங்களை பகிர்ந்து கொள்வோம். எப்போதும் நிலைத்து நிற்கும் அந்த கிராமத்து குயிலின் ஓசை. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதா.